பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற தேவ மக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 139வது சங்கீதத்தை நம்ம தியானிக்கிறோம். அருமையான செய்திகள் நிரம்பி இருக்கிற ஒரு சங்கீதம். தாவீது ராஜாவை கொண்டு ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறதான ஒரு நல்ல இனிதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் நமக்கு மிக முக்கியமா சொல்லி கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணி பார்க்கிறார்? ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமா, ஒரு ஆராய்ச்சியை குறித்து இந்த சங்கீதம் ரொம்ப அழகா நம்ம சொல்லித்தர. நம்ம ஆண்டவரும் அதை தான் சொல்லிட்டு போயிருக்காரு. வேத வாக்கியங்களை என்ன பண்ணி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. படிக்கிறது ஈஸின்னா ஏன்னு சொல்றேன், படிக்கிறதே கஷ்டமா இருக்கு இப்போ, அப்படித்தானே? போன வாரம் யாரோ நம்ம அருமை சகோதரிகள் சொல்லிட்டு போனாங்க, பாஸ்டர் 2 முறை படிச்சுட்டேன் வேதத்தை, 2 முறை படிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு சகோதரி இன்னும் ஞான ஸ்நானம் கூட எடுக்கல, அவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க 1 முறை படிச்சு முடிச்சிட்டோம் பாஸ்டர் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறதே இப்போ அரிதாக மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்னா நம்முடைய நேரங்களை எல்லாம் இந்த நேரத்தை திருடும் செல்லு அது என்ன பண்ணிடுது? நேரங்களை எல்லாம் அது அபகரிக்கிறது, நம்மளை ஆண்டவரை விட்டு அது தூரமாக்குது, தேவனோடு நம்ம உறவாட முடியாம பண்ணது. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் அது அபகரிக்குது. ஆகவே நாமளே சில சமயம் என்ன பண்ணணும், சில நல்ல தீர்மானங்களை எடுத்து வேதத்தோடு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணணும், நேரங்களை செலவு பண்ண. நம்ம தான் நேரம் ஒதுக்கணும், இல்லைன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம், ஏமாற்றப்பட்டு போயிடுவோம், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய மிக இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த உலகத்தையே இன்னும் மனிதர்கள் என்ன பண்ணி முடிக்கல, ஆராய்ந்து முடிக்கல. அவரால் படைக்கப்பட்ட இந்த உலகம், இன்னும் சொல்ல போனா அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிற இந்த உலகம், இதையே மனிதர்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்க முடியல. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பின் மத்தியில நம்ம இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை படைத்திருந்தாலும், அல்லேலூயா, அவருக்கு ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம். எது முக்கியம்? அவருடைய வேதம் மட்டும்தான் முக்கியம், மறக்க கூடாது. அல்லேலூயா. அத நம்ம முந்தின அதிகாரத்துல கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 138வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்வார், 2வது வசனத்தின் கடைசி பகுதியில, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் வேதம் கிறிஸ்தவத்துல மிக மிக முக்கியம். ஏன்னா இதுதான் சத்திய வேதம். மற்றதெல்லாம் நிறைய வேதங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கு, சத்தியம் இல்லாத கற்பனை வேதம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இதுல கற்பனை கிடையாது. இது ஆண்டவர் சொன்னதை அவருடைய தீர்க்கதரிசிகளால, அவருடைய தேவ மனிதர்களால என்ன பண்ணப்பட்டு இருக்கு, எழுதப்பட்டு இருக்கு. அதனால்தான் இது வல்லமை உள்ளதா இருக்குது, சக்தி வாய்ந்ததா இருக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தியம் நிறைந்ததா இருக்கிறது, வேற எங்கேயும் சத்தியத்தை பார்க்க முடியாது. ஆகவே எனக்கு தெரிஞ்சவரை வேதம் தான் முக்கியம். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய இந்த பிரம்மாண்டமான சகல படைப்புகளை பார்க்கிறோம். நம்ம கையில இருக்கிற வேதம்தான் முக்கியம். அல்லேலூயா.
அதனால வேதத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணணும்? தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு படிச்ச உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி வேதம் எழுதப்படலை. அல்லேலூயா. மற்ற புஸ்தகம்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சா புரிஞ்சிடும், ரெண்டாவது அதை படிக்கணும்னு நமக்கு தோணாது. ஏன்னா ஒரு முறை படிச்சாவே அது என்ன ஆயிரும்? புரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா வேதம் எழுதப்பட்ட ஞானமே வித்தியாசமானது. இந்த ஞானமே வித்தியாசமானது. இது படிச்சாலும் புரியாது, இது ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். அதனால்தான் இயேசு அவருடைய வாயினால சொல்லிட்டு போயிருக்கிறார், வேத வாக்கியங்களை சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பாருங்கள். புரியுதுங்களா? வேத வாக்கியங்களை யோவான்ல வரும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? அவைகள்ல என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கையில ஆண்டவர் தந்து இருக்கிற வேதம் சாதாரணமானதல்ல. நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால், புரியுதுங்களா? நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் வேத வார்த்தைகளை என்ன பண்ணி பார்க்கணும்? ஆராயணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால படிச்சுக்கிட்டே இருக்கணும். சத்தியம் மாறாது. ஒவ்வொரு சம்பவத்திலும் சத்தியம் மறைந்து இருக்கிறது. சத்தியம் வெளிப்படையா கிடையாது வேதத்துல. இந்த வேத புஸ்தகத்துல சத்தியம் மறைந்து இருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிற, மறைந்து இருக்கிற சத்தியத்தை நாமோ பரிசுத்த ஆவியில நிரம்பி வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? சத்தியத்தை கற்றுத் தருவார், போதிப்பார். அதனால்தான் அவருக்கு பேரு சத்திய ஆவியானவர். எல்லா ஆவியும் நான் நம்புறது இல்லை. பரிசுத்த ஆவி மாதிரியே டூப்ளிகேட் ஆவி நிறைய இருக்கு, சபையில இருக்கு, விசுவாச மக்கள் மேல இருக்கு. புரியுதுங்களா? அந்த ஆவி சத்தியத்தை கற்று தருகிறாரான்னு பார்க்கணும். அதனால்தான் அவருக்கு என்ன பேரு? சத்திய ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நமக்கு இயேசு வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறது சத்திய ஆவியானவரை. என்ன ஆவியானவர் மேல இருக்கிறார் நீங்களே கண்டுபிடிக்கணும். பிரைஸ் கடலே லூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்மள வேதம் வாசிக்க தூண்டிக்கிட்டே இருப்பாரு. பிரைஸ் கடலே லூயா. சத்தியத்துல நடத்துவாரு. புரியுதுங்களா? அபிஷேகத்திலே நிறைய குழப்பங்கள் இருக்கு. பேயே நிறைய பேருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கான்? அபிஷேகம் கொடுத்து வச்சிருக்கான். அவங்ககிட்டயும் இருக்கு அபிஷேகம்லாம், அவங்ககிட்டயும் இருக்கு அந்நிய பாஷாலாம். புரியுதுங்களா? அவங்ககிட்டயே இருக்கு தீர்க்க தரிசன வரம். என்ன வரம் உங்களுக்கு வேணும்? பேய்கிட்ட கேட்டா கொடுத்துட்டு போயிடுவான். புரியுதுங்களா? அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கப்பா? நான் சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. மறக்க கூடாது. என்னை குறித்து அப்படின்னு அர்த்தம் என்ன? சத்தியத்தை குறித்து. இயேசு ஒரு உருவம் இல்லை. அல்லேலூயா. வேதத்திலே மறைந்து இருக்கிற சத்தியத்துக்கு பேர் தான் இயேசு. சத்தியம் வெளிப்படையா இல்லை, அது அங்கே மறைந்து இருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆராய்கிறவர்களுக்கு சத்தியம் வெளிப்படும், மற்றவங்களுக்கு எல்லாம் வேற வேற காரியம் வெளிப்படும். அவர் அதை கொடுக்கிறாரு, இதை செய்யறாரு, இதை எடுக்கிறாரு, கட்டு அவிழ்க்கிறாரு, எல்லாம் நடக்கும். அது அல்ல. சத்தியம் என்பது வேறு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இதில் நம்ம கவனம் செலுத்தணும். சவுல் ராஜாவை பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம். அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். ஒரு மாதிரி, புரியுதுங்களா? விரோதத்தோட பார்க்கறது.
எரிச்சலோட பார்க்கறது. சிலர்லாம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, ஆமா நீங்க ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடக்கூடாது, கொஞ்சம் உயர்வு உங்களுக்கு வந்துடக்கூடாது, என்ன நகையெல்லாம் வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஆசீர்வாதம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு வந்துடக்கூடாது, ஒரு ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது. இந்த பேய் யாருடைய இதயத்தெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த குணம் வந்துடும். என்ன குணம் வரும்? பொறாமை குணம் வரும். எப்படி பார்க்கறானோ, ஆமா, ஏன்னா தாவீதுக்கு அங்க ஒரு பெரிய புகழ்ச்சி வந்து விட்டது. ஜனங்கள்லாம், அதுவும் பெண் பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டீங்க பாருங்க, ஊர் ரொம்ப இழுத்து விட்டுருவீங்க. அவர் சும்மா கோலியாத்தை கொண்டுட்டு அவர் பாட்டுனா வராரு. இந்த அம்மா எல்லாம் ஒன்னா கூடி, பெண் பிள்ளைகள்லாம் ஒன்னா கூடி தான் சவுல் கொன்றது 1000. அவ்வளவு. அவன் இந்த அன்னைக்கு சவுல் முடிவு பண்ண, உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். புரியுதுங்களா? வம்பு வைக்கிறோம் பாருங்க நாம. அவ்வளவுதான். அதோட அந்த மனிதனுக்குள்ள என்ன வந்துடுச்சு? பொறாமை வந்து விட்டு. பொறாமை தன்னை உடையவர்களை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். அது கூட இருந்தே உனக்கு குழி பறிக்கிற ஒரு குணம் தான். என்ன குணம்? இதெல்லாம் வராம பார்த்துக்கணும். இருதயத்தை நம்ம சரியா காத்துக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தான் நினைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம இல்லாததெல்லாம், நம்ம விரும்பாததெல்லாம் நம்ம இருதயத்துல சில சமயம் நம்முடைய அனுமதி இல்லாமலே இருதயத்துக்குள்ள வந்து தங்கி இருப்பாங்க. அவங்க வெளியே அனுப்பல அப்படின்னா நம்மள ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாதபடி வெளியே அனுப்பிடுவாரு. அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி வெளியே அனுப்பிடுவாரு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். பாருங்க, அந்நாள் முதல் பொறாமை வந்து போச்சு. பொறாமை வந்தவொடனே தாவீது எப்படி பார்த்தானா? ஆமா. அப்போ அதனுடைய விளைவு, பொறாமை வந்தால் பரலோகம் என்ன பண்ணுது? உடனே மேல இருந்து என்ன அனுப்புறாரு பாருங்க. 10வது வசனம் சொல்லுது, மறுநாளிலே அவன் மனம் திரும்ப ஒரு 12 மணி நேரம் டைம் கொடுக்குறாரு. சவுல் மனம் திரும்ப என்ன கொடுக்குறாரு? ஆண்டவரே டைம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த ஆவிக்காக தான் தாவீது ஆண்டவரை துதித்து பாடி ஆராதனை பண்ணி இந்த மனுஷன் மேல இருக்கிற பிசாசின் ஆவி துரத்தி இருக்காரு தாவீது நல்ல பிசாசு துரத்துவாரு. புரியுதுங்களா? இவர் துரத்தியாச்சு, இவர் நல்லா இருக்காரு. இப்போ சவுல் ராஜா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இந்த பொறாமை வந்து போச்சுன்னா போன ஆவி திரும்ப ஆண்டவரே அனுப்புறாரு. பாருங்க, ஒரு நாளும் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது. அவன் நல்லவனோ கெட்டவனோ, நல்லா இருந்தா தோத்தரன்ட்டு என்ன பண்ணிடணும்? போயிடணும். அதுக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. ஆண்டவர் யாரை ஒன்னாலும் உயர்த்துவார், யாரை ஒன்னாலும் தாழ்த்துவார். அவர் என்னாலும் செய்வார். அது அவருடைய நடத்துதலுக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. நம்ம தேவை என்னவோ அதை தான் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்போ இதே தாவீதால துரத்தப்பட்ட பிசாசு தாவீது மேல அவருக்கு பொறாம வந்ததுனால, எரிச்சல் வந்ததுனால, மோசமான குணம் வந்ததுனால போன ஆவி என்ன பண்ணிடுச்சு? ஆண்டவர் திரும்ப அனுப்பிட்டார். அதை விட ஸ்ட்ராங்கான ஆவியை அனுப்பியிருக்காரு பாருங்க. அதை விட ஆமா, ஆவி இப்போ ப்ரமோஷனோட வந்துக்குது. எப்படி வந்துக்குது? அதுக்கு முன்னாடி இருந்த ஆவி அவருக்கு வெறும் தொல்லை மட்டும்தான் கொடுக்கும். இப்போ இது போய் மேல இருந்து வருது. எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருந்து வருது. ஆண்டவரே அனுப்புறாரு. அப்படித்தானே போட்டிருக்கு. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே என்ன சொன்னானா? தலை ஆட்டி ஆட்டி ஆடிக்கினே இல்லை, உருண்டு புரண்டு ஆடல. பாருங்க, இந்த ஆவி என்ன வேலை பண்ணுது? என்ன பண்ணுது? தீர்க்க தரிசனம் சொல்லுது. அதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? பிசாசால என்ன சொல்ல முடியும்? ஆமாமா, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அது நிறைய வேலை செய்யும். தேவனுடைய ஜனங்கள் நீங்க பரலோகம் போகணும்னு விரும்பினீங்கன்னா சத்தியத்தை அறியறதுல கவனம் செலுத்துங்க. அவ்வளவுதான். எதுல கவனம் செலுத்தணும்? ஆமா, அது நம்ம கேட்கறது கிடைக்கலையோ, நமக்கு ஆசீர்வாதம் வருதோ வரலையோ, நம்ம நல்லா இருக்கிறோமோ அல்லது
நல்லா இல்லையோ அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை, நாம் எதை அறிய வேண்டும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாதாள கட்டிலிருந்து விடுதலையாக்கும், மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கும், பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கும். சத்தியம்தான் நம்மை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். வேற எதுவும் இல்லை. அற்புதம் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, அடையாளம் கிடையாது, அதெல்லாம் பூமியோட முடியும். சத்தியம் மட்டும்தான் உன்னையும் என்னையும் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகம். அதனால அதுக்கு தான் நம்ம நேரம் செலவு பண்ணணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை எல்லா சபையிலும் பிரசங்கிப்பது இல்லை. ஏன்னா அவங்களுக்கே சத்தியம்னா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அதனால எந்த சபை கொண்டாலும் போலாம் நீங்க, ஆனா அங்க சத்தியம் இருக்கான்னு பார்க்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. புரியுதுங்களா? எனக்கு ஒன்னும் சிறப்பா பிரசங்கம் பண்ண தெரியாம இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம பிரசங்கத்தை மிஞ்சி போனா ஒரு 30 பேர் 40 பேர் கேட்பான், அவ்வளவுதான். இல்லையா? நம்ம அப்படி புகழ் பெற்ற பாஸ்டர் கிடையாது. ஆனா என்னுடைய செய்தியில ஒவ்வொரு செய்தியிலும் என்ன இருக்கும்? சத்தியம் இருக்கும். அதை கண்டுபிடிங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுதான் இங்க சிறப்பு. ஏன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு சத்தியம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் பேர் இழப்பு. நீ இயேசுவை அறிந்திருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவியில நடத்தலாம், ஊழியம் பண்ணலாம், என்னெல்லாமோ ஸ்தாபிக்கலாம், என்னெல்லாம் பண்ண முடியும். சத்தியம் இல்லாமலே எல்லாம் செய்ய முடியும். நம்முடைய தேவை எதுப்பா? சத்தியம். அதை அறிந்திருக்க வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுக்காக நாம் வேத வாக்கியங்களை என்ன பண்ணி பார்க்கணும்? ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. இதாங்க வெற்றியின் ரகசியம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த 139வது சங்கீதத்துல என்ன செய்யறாரு? நல்லா அழகா சொல்லி இருக்காரு. பிரைஸ் காட். அது முழுசுமே எதை பத்தி சொல்லுது? ஆராய்ச்சி பத்தி தான் சொல்லுது. 1வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம குறித்து யாரும் ஒன்னும் பெருசா பேசவே முடியாது அவர்கிட்ட. நான் அப்படிங்க, நான் இப்படிங்க, நம்ம எப்படின்னு அவருக்கு நல்லாவே ரொம்ப தெளிவா தெரியும். அங்கதான் அவருடைய சமூகத்துல வரும்போது ஓவரா என்ன பண்ணக்கூடாதுன்றாரு. பேசாதப்பா, அவருடைய சந்நிதியில ஓவரா பேசாதப்பா. உன்னை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும், என்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கற்றுக்கொள்ள வரணும். சபைக்கு எதுக்கு வரணும்? கற்றுக்கொள்ள வரணும். கற்றுக் கொடுக்கிற சபையில நீங்க இருக்கணும். அது ஒரு முக்கியம் இல்லையா? எல்லா சபையும் சபை அல்ல. உன்னை பரலோகத்துக்கு நேரா நடத்துற சபையில நீ இருக்கணும். கற்றுக் கொடுக்கிற சபைக்கு வரணும். ஒரு பிரசங்கம் பண்ற சபைக்கு அல்ல. பிரசங்கம்னு அது செல்லுல தட்டுனீங்க அப்படின்னா என்ன வந்து கொட்டும்? பிரசங்கமா வந்து கொட்டும். என்ன தலைப்புல நீங்க பேசணும் எல்லாம் அதுல இருக்கு. அது அல்லங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்கிற சபையில நம்ம இருக்கணும். கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நம்ம அந்த மாதிரி வரணும். கற்றுக்கொள்ளணுங்கிற மனநிலையில வரணும். எல்லாம் நமக்கு தெரியுங்கிற மனநிலையில் வர எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அதனாலதான் தினம் கற்றுக்கொள்ள நான் வரேன். காலையில வர்றது எதுக்குன்னா, எதுக்கு வரேன்? கற்றுக்கொள்ள. ஏன்னா ஆவியானவர் அவருடைய பக்தர்களுக்கு எப்பதான் கற்றுக் கொடுக்கிறாரு? அதிகாலையில் தான் கற்றுக் கொடுக்கிறாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. கற்றுக்கொள்ளதான் நான் வரேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் எதையாவது குறிப்பு எடுத்துன்னு வரும். அவர் புது புது காரியங்களை எனக்கு சொல்லி தருவார். நான் உங்களோடு பேசும்போதே நானும் கற்றுக்கொள்வேன். சொல்லாம சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை. ஆமா, நம்மை குறித்தாங்க அவருக்கு ஒன்றும் ஓவரா பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்னால எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத எழுதுறார். அறிவை குறித்து. பிரைஸ் காட், அல்லேலூயா. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து எல்லாம் அவருக்கு தெரியும்.
அதனால அவருடைய சமூகத்துல நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், அந்த பரிசையும் ஜெபம் பண்ணா இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசுறதை நிறுத்திட்டு அவருடைய சமூகத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு நம்ம காத்து இருக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை நம்ம கவனிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காண்பித்தார். சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறேன், நான் எல்லாரையும் பார்க்கிறேன். ஒரு நபரா கிளீனா பார்க்கிறேன். அவங்க முகங்களை காமிச்சுக்கிட்டே வர்றார். ஒவ்வொருவரை குறித்து சொல்லிக்கிட்டே வர்றார். ஒவ்வொருவரை குறித்து என்ன பண்றாரு? சொல்லிக்கிட்டே வர்றார். அன்பை குறித்து பேசிக்கிட்டு வர்றார். சிலருடைய முகங்கள்லாம் எனக்கு காமிச்சு, இவங்கெல்லாம் என்ன அதிகமா நேசிக்கிறாங்க. எப்படி நேசிக்கல? அதிகமா நேசிக்கல. சிலருடைய முகங்களை எனக்கு காண்பிக்கிறார். ஏன் இதயத்துல அப்படி அதெல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு. யாரெல்லாம் காண்பித்தாரோ அதெல்லாம் உள்ள அப்படியே பதிஞ்சு. பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாரையும் அப்படி காமிச்சிட்டு வரும்போது நான் என்ன பத்தி கேட்கிறேன், எல்லாரையும் பத்தி சொன்னீங்க, நான் எப்படி அப்படின்னா ஒன்னும் பதிலே சொல்ல, சிரிச்சுக்கிட்டே மறைச்சிட்டேன். மறைஞ்சிட்டார். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போய்தான் எனக்கு ஒரு நிம்மதி வந்திருக்கும். ஒன்னும் சொல்ல, ஒரு புன்னகை அப்படியே நான் பார்க்கிறேன். சிரிச்சுக்கிட்டே மறைகிறார். நம்ம அத்தனை பேரை குறித்தும் நம்ம ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உங்களை குறித்து நீங்க அறியாம இருக்கலாம், ஆனா உங்களை குறித்து, என்னை குறித்து யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்து இருக்கிறார். அதனால எங்கெல்லாம் நம்ம சரியாகணுமோ அங்கெல்லாம் நம்ம என்ன ஆகணும்? சரியாகணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் சொல்றாரு முற்புறத்திலும் 4 சொல்றார். 4வது வசனத்துல என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் ஒன்னு அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவரை துதிங்க, ஆராதனை பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து பாருங்க, அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவரை பேச விடணும், நாமளே பேசிட்டு கூடாது. அவரை பேச விடணும். நம்மை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம வாயில சொல் பிறவாததுக்கு முன்னே நமக்கு என்ன தேவைங்கிறதும் அவருக்கு, என்ன செய்யணுங்கிறதும் அவருக்கு தெரியும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அது சொல்றாரு 5வது வசனத்துல, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த நெருக்குதல் அதுதான் நம்ம உருவாகிற இடம். பல விதத்துல நமக்கு முன்னாடியே நெருக்கம் வரும், பின்னாடியே நெருக்கம் வரும். இயேசுவை விட்டுட்டும் போக முடியாது, இயேசுவை இன்னும் அதிகமா பிடிச்சிக்கணும், வேகமாகவும் போக முடியும். சில சமயங்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி நிதானமா பார்த்தாருன்னா, கை விட்டாருன்னா இல்ல, கை விட்டுருக்க மாட்டார். அவருடைய கரத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை தூக்கி சுமப்பேன். அல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அவருடைய கரம் நம்ம மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் நமக்கு நடக்கிறது புரியாது, நம்ம கேட்கறது ஒன்னா இருக்கும், நமக்கு நடக்கிறது யோபு பக்தன் அப்படித்தான் தவிக்கிறார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானம் பண்ண இல்லையா, வெளிச்சம் வரும்னு பார்த்தேன், என்ன வந்து போச்சுங்கிறாரு, இருள் வந்துவிட்டு. அது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர், அதை போய் இன்னைக்கு நீங்க கேட்கறீங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பிரைஸ் காட். அல்லேலூயா. புரியுதுங்களா? வெளிச்சம் வரும்னு பார்த்தேன் பாஸ்டர், வெளிச்சம் வரும்னு பார்த்தேன், ஆனா எனக்கு என்ன வந்ததுங்கிறாரு, இருள் வந்தது. நன்மை வரும்னு பார்த்தேன், என்ன வந்தது? நான் நெருக்கப்படுறேன். அந்த நேரம் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய கரம் நம்ம மேலதான் இருக்கு. அல்லேலூயா. அவர் நம்மை என்ன பண்ணுவாரு? இருப்பார். தாவீதே சொல்றார், அவரே ஆச்சரியப்படுறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகவும் ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, சரியில்லாத ஆளு அரண்மனையில இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான், படை பலம் உள்ளவனா இருக்கிறான், பணபலம் உள்ளவனா இருக்கிறான். தேவனுக்கு பயந்து நடக்கிற தாவீது, ஊர் இல்ல, உலகம் இல்ல, தங்கறதுக்கு இடமே இல்லை.
ராத்திரி ஒரு ராத்திரி சரியா என்ன பண்ண முடியல, நிம்மதியா தூங்க முடியல. அடுத்த வேலைக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஆள் அனுப்புறாரு, நாபாலுக்கிட்ட ஆள் அனுப்புறாரு, சாப்பாடு கிடையாது. இவருக்கும் சாப்பாடு வேணும். நம்ம வீட்டுல இருக்க 4-5 பேருக்கே நம்ம வாழ்நாள் முழுச்சு சம்பாதிச்சு சேர்த்தாலும் என்ன போட்டு திருப்தி ஆக்க முடியல, சாப்பாடு போட்டு திருப்தி ஆக முடியல. வாழ்நாளே உழைச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் வளர்ந்து வாங்க, அப்புறம் பாருங்க உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன பெருசா பண்ணிட்டீங்கன்னு வாங்க. உங்க வாழ்க்கையே நீங்க உங்க பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணிருப்பீங்க, ஒரே வார்த்தையில உங்களை குத்தி காலி பண்ணிருவாங்க. அதனால பிள்ளைக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் உழைங்க, ரொம்ப அதிகமா இயேசுக்காக உழைங்க. எப்படியும் நம்மளை காயப்படுத்துவாங்க, என்ன பெருசா பண்ணிட்டீங்க அப்படின்னு. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. அதனால நேரங்களை இயேசுக்காக நம்ம என்ன பண்ணணும், நீங்க கேட்கலன்னா சொல்லுங்க, உங்க காதுல அந்த வார்த்தை வரலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேங்க. யாரானாலும் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க உணராத வர, ஒரு நாள் உணரும் போது, ஆண்டவர் அவங்களுக்கு உணர்வை தரும்போது உங்களுடைய அன்பு அவங்களுக்கு புரியும், உங்க தியாகம் அவங்களுக்கு புரியும். அன்னைக்கு நம்ம உடஞ்சி போயிடக்கூடாது. இதெல்லாம் இந்த முன்னாடியே உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி தரேன், உடஞ்சி போயிடக்கூடாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ தாவீது நினைக்கிறார், சரியில்லாத ஆளு அதிகாரத்துல இருக்கான், ஆட்சியில இருக்கிறான், எல்லா பலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். தேவனுக்கு பயந்து நடக்கிற நான் எங்க இருக்கிறேன், தங்க இடம் இல்லை, படுக்க பாய் கிடையாது, தலைக்கு தலையணை கிடையாது. அல்லேலூயா. கொகையில தங்கி இருக்கிறாரு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நாபால் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புனா அவன் இல்லைன்ட்டான். தாவீதுக்கு நான் ஏன் சோறு போடணும் அப்படின்ட்டான், தாவீதுக்கு சோறு இல்லை அப்படின்ட்டான். புரியுதுங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன். அப்போ தாவீது எதுல இருக்கிறாரு, ஒரு நெருக்கத்துல இருக்கிறார். தாவீது எதுல இருக்காரு, நெருக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரணமானது இல்லை. அங்கதான் நம்ம உருவாகணும். நெருக்கம் இல்லைன்னா நம்ம என்ன ஆக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக மாட்டோம். பரலோக ராஜ்யம் போனோம் அப்படின்னா பல விதத்தில் நம்ம நெருக்கப்படுவோம். அல்லேலூயா. அது எப்படி, யாருக்கு எப்படி வரும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆளாளுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆளாளுக்கு இந்த நெருக்கம் எப்படி இருக்கும். அது தாவீது சொல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னை கொல்லணும்னு தேடுறவன், உங்களுக்கு நான் பயந்து வாழ்றேன், என்னை கொல்லணும்னு தேடுறவன் கையில நீங்க என்ன கொடுத்து வச்சுக்கிறீங்க, அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்க. என்னை ஓட விடுறான், என்னை தினமும் துரத்துறான், ஆனா என் கூட இருக்கிறேன்றீங்க. அல்லேலூயா. இந்த அறிவு தாவீதுக்கு எப்படி இருக்கா, இந்த அறிவு தாவீதுக்கு எப்படி இருக்கு, ஆச்சரியம், ஆச்சரியம். தேவன் நம்மை நடத்துகிற விதம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க அதுல உள்ள போய் நீங்க ஒன்னும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துறத நம்மால் என்ன பண்ண முடியாது, எல்லா நேரங்களிலும் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க அதுக்குள்ளெல்லாம் போய் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தோத்திரமாட்டு போயிட்டே இருக்கணும். தோத்திரமாட்டு என்ன பண்ணணும், அடுத்த நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அதான் நம்ம கவனம் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும்போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுவரை நமக்கு தெரியாது. தேவனுடைய நடத்துதலை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருத்தனை தூக்கி மேல வைப்பாரு, ஒருத்தனை தூக்கி கீழே வைப்பாரு. சரியில்லாதவனை சில சமயம் தூக்கி எங்க வச்சிருப்பாரு, உயர்ந்த பொறுப்புல வச்சிருப்பாரு. நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ்வீங்க, கீழே நம்மளை வச்சிருப்பாரு. என்னையா நான் தினம் தேடுறேன், தினம் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு பயந்து வாழ்றேன், உங்களுக்கு பிரியமானதெல்லாம் என்ன பண்றேன், செய்யறேன், எனக்கு வர வேண்டிய நிறைய நன்மைகள் உங்களுக்கு பயப்படுறதுனால நான் என்ன பண்றேன், தேவையில்லாத வழியில வர நன்மைகள்லாம் நான் என்ன பண்றேன், விடுறேன். இப்படிலாம் நான் பயந்து வாழ்றேன். யோசிப்பு கதை தான். அல்லேலூயா. பயந்து வாழ்ந்தா எங்க போய் சேர்ந்துட்டாரு. தேவ பயத்துக்கு அவருக்கு என்னதான் கொடுக்குது அந்த 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 தேசத்து அரசாங்கம், ஜெயிலு. தேவ பக்திக்கு ஜெயிலு. புரியுதுங்களா? பாவம் மேல இருக்குது, சுதந்திரமா உலாவிக்கிட்டு இருக்குது. பாவம் மேல சுதந்திரமா உலாவிட்டு இருக்குது. பக்தியும் பரிசுத்தமும் தேவ பயமும் எங்க கிடக்கு, ஜெயில கிடக்கு. இதான வாழ்க்கை? அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய நடத்துதலை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. பொறுமையா இருக்கணும். ஒரு நாள் வரும். பிரைஸ் காட், அல்லேலூயா.
தேவனுக்கு பயப்படுறது, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது வீணே கிடையாது. ஒரு நாள் அதுக்கான பலனை கொடுக்காம நம்மள என்ன பண்ண மாட்டார், விடவே. கைவத்தோர்லாம் சொல்லாமா? பிரைஸ் கடலேலூயா. இந்த அறிவு, தேவனால் நடத்தப்படுகிற இந்த அறிவு அவருக்கு எப்படி இருக்கான்? மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத, நம்மள புரிந்து கொள்ள முடியாது. பொறுமையா இருந்தா ஒரு நாள் அதுக்காக அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சில நாட்கள் ஆகும், சில வருஷங்கள் கூட ஆகும். பிரைஸ் கடலேலூயா. யோசேப்பு எவ்வளவு உடஞ்சி போயிருப்பாரு. இது இப்படின்னு ஜெயில போட்டு வதைக்கிறாங்களே, ஜெயில சோறு கிடைக்காது, தூங்க முடியாது. அந்த காலத்து ஜெயில் எப்படி இருக்கும் புரியுதுங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாழ்வா சாவா போராட்டம் நிறைந்த இடம் தான் ஜெயில். தேவனுக்கு பயந்த மனுஷன். தேவனுக்கு பயந்ததுக்கு ஒரு நாள் ஆண்டவர் பலன் கொடுத்தாரா இல்லையா? அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிறார். நமக்கும் பலன் வரும். பொறுமையா இருக்கும். ஜெபிக்கலாம்.